அதே சமயம் 8ஆம் அதிபதியாகி அவர் 12இல் வந்து உச்சமடையும் போது இங்கே வந்து பல சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். 8ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் வந்து உச்சமடையும் போது 4, 8, 12 இந்த சம்பந்தம் வரும்போது உங்களுக்கு சில வீண் விரயங்கள், நஷ்டங்கள் இது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. வீண் செலவு, தண்ட செலவு, வெட்டி செலவு இது மாதிரி விஷயங்களும் நடக்கும். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சப்போஸ் ஏதாவது ஒரு தசா புக்தி உங்களுக்கு சரியாக இல்லாத காலமாக இருந்தால் விபத்துகள் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் சொந்த ஜாதகம் தான் மெயினாக வேலை செய்யும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பயிற்சி பலனாக தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.